பற்றி தான் பார்க்க போகிறோம். வைமு கோதை நாயகி இவங்களுடைய காலம் என்னன்னா 1901 இருந்து 1960 வரைக்கும் வாழ்ந்தவங்க. 1901 இருந்து 1960. இவரை பற்றி பார்த்தோன்னா 5½ வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் வைமு கோதை நாயகி. எப்போ 5½ வயசுல தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டும் எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். வைமு கோதை நாயகி அவங்களுடைய முதல் நூல் என்ன அப்படின்னா இந்திர மோகனா அப்படின்ற ஒரு நாடக நூல். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தன் சமகால எழுத்தாளர்கள் அழைக்கப்பட்ட வைமு கோதை நாயகி. வைமு கோதை நாயகி அவங்களுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி அப்படின்ற சிறப்பு பேர்லாம் இருக்கு. இந்த வைமு கோ அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னா வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். இவங்களை பற்றி மேலும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவர் ஜெகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். வைமு கோதை நாயகி அவங்க நடத்தின இதழோட பேரு ஜெகன் மோகினி. எத்தனை வருஷம்னா 35 வருஷம் நடத்தியிருக்காங்க. பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. காந்தியத்தின் மீதும் பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கையை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். வைமுகோ அவங்க காந்தியத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமா எழுத்துக்களால் மட்டும் இல்லாமல் மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கையை பரப்பியிருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றிருக்காங்க. தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமுகோ அவர்கள் 115 நாவல்களை எழுதியுள்ளார். 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதையும் பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமை கூறியவர் யார் அப்படின்னா வைமு கோ அம்மையார் அவங்க தான். இப்போ இவங்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களுடைய முதல் நாடக நூல் என்ன அப்படின்னா இந்திர மோகனா. இவங்களுக்கு என்ன சிறப்பு பேருனா நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி. வைமுகோ அப்படின்னா வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி. இவங்களுடைய முதல் இதழ் என்ன அப்படின்னா ஜெகன் மோகினி. 35 வருஷம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா காந்தியத்தின் மீது பற்று கொண்டிருக்காங்க. மேடை பேச்சு மட்டும் இல்லாமல் எழுத்துக்களாலும் காந்திய கொள்கையை பரப்பியிருக்காங்க. விடுதலை போராட்டத்துக்காக சிறைக்கும் போயிருக்காங்க. 115 நாவல் எழுதியிருக்காங்க. குடும்பமே உலகம் அப்படின்ற பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் இருக்கு அப்படின்றத இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமுகோ. அவருடைய எழுத்து ஆற்றலுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா என்ன வேடிக்கை, அடிக்கடி பாட்டி உனக்கு உலக அனுபவம் உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒண்ணுமே புரியாது விழித்தேனே. பாட்டி சொல்லிய வசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோகானுபவங்களை உண்டாக்கிவிடும் போலிருக்கிறதே. பாவம் பேசுவது போலவே தன்னுடைய மனத்திலுள்ளதை கொட்டி அளந்து விட்டார். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாஷையில் அதன் உண்மை ஸ்வரூபத்தை படம் பிடித்து காட்டிவிட்டாளே என்று உலக விசித்திரம் என்று காட்டுமீறிய வியப்பில் சித்ரா மூழ்கினாள். இது தபால் வினோதம் அப்படின்ற குறுநாவல்ல இருந்து ஒரு சிறிய பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப தபால் வினோதம் அப்படின்றது யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி அவங்களுடையதான். தேங்க்யூ.